அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் இந்த வருடம் எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும், எந்த ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், யார் அலர்ட்டாக இருக்கணும், எந்த விஷயத்தில் சேஃபாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும்னு பார்ப்போம். பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் எந்த ராசின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி பார்த்தோம்னா அது மேஷம்தான். சில பிரச்சனைகளெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு, சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் கவனமாக தான் அங்கே இருக்கணும் இந்த வருடம். ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போய் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் குருவோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிரச்சனை இருக்கதாங்க இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா 7.5 சனி போனாலே ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு உங்களுக்கு பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. நிறைய பிரச்சனை, கூட இருக்கவங்களால் பிரச்சனை வரும், சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வரும், நண்பர்களால் பிரச்சனை வரலாம், கூட பிறந்தவங்களால் பிரச்சனை வரலாம், அப்பா அம்மானால் பிரச்சனை வரலாம், கணவன் அல்லது மனைவினால் பிரச்சனை, ஏதோ ஒரு மனசங்கடம், மனக்குறை, மன ரீதியாக பாதிக்கப்படுறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இது எல்லாமே இந்த வருடம் மேசராசிக்காரங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார். புதுசாக சொந்த தொழிலுங்கிற பேரில் அவசரப்பட்டு முதலீடு போட்டுற வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடாதீங்க. சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த ஃபேஸ்புக்கு பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரோட அறிமுகங்களாக கிடச்சி அவங்க உங்களை ஏமாத்துற மாதிரியெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்துல சனி தேவையில்லாத வீண் விரயங்கள் கொடுத்துருவார். ஏன்னா சனி 12ல் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா விரயத்தை தான் கொடுப்பார். நம்பர் 1 கிரகம், பாவ கிரகம் சனி தான். அவர் 12ஆம் இடத்துல வந்தாலே உங்களுக்கு விரயம் பண்ணுறதுக்கே தான் குறியாக இருப்பார். ஏன்னா ஏற்கனவே மேசராசிக்காரங்க விரையும் செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வீடு கட்டியிருக்கீங்க, வீடு மாற்றியிருக்கீங்க, ஏதோ ஒரு சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், மருத்துவ செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத விரயங்கள், வீண் விரயங்கள், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அட்மிஷன் ஆகிறது. பார்த்திங்கன்னா சின்ன சர்ஜரி நடந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, மைனர் சர்ஜரி பண்ணவங்களாம் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருடம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். தேவையில்லாத சங்கடங்களும் வீண் விரயங்களெல்லாம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சுபவரியமாக மாற்றிட்டிங்கன்னா இந்த வருடம் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஜூன் மாதம் வரை கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க, கொஞ்சம் செலவு மேலே செலவாக இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் சரியான தூக்கம் வராது உங்களுக்கு. 12ல் சனி, ஏன்னா 12ஆம் இடங்கிறது படுக்கை ஸ்தானம், இந்த பெட்டை குறிக்கிற இடமே இந்த 12ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் உங்களுக்கு சனி உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது, நிம்மதியான அந்த உறக்கம் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். திடீர்னு தூக்கத்தில் எந்திரிக்கிறது, கெட்ட கனவாக வர்றது, கொடூரமான இந்த கெட்ட கனவு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு. 12ல் சனி வந்தாலும் தூக்கத்தில் இருக்காது, ஆழ்ந்த தூக்கம் இருக்காது உங்களுக்கு. ஸ்லீப்பிங்கில் டிஸ்டர்ப் ஏற்படும், தூக்கத்தில் குறைபாடு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தியானம், மெடிடேஷன், அந்த மாதிரி யோகா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில், பிஸ்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, யாரையும் நம்பிடாதீங்க. ஏன்னா ஒரு சில அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சிருச்சு சனி உங்களுக்கு. கொஞ்சமாக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, கூட நல்லா பழகினவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. நல்ல நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகில் குத்திட்டு போயிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்பா அம்மானா யார், கூட பிறந்தவங்க யார், நண்பர்கள் யார், எவன் கூடனா ஹெல்ப் பண்ண வருவான், எவன் ஓடி போவான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு, சரிங்களா? இப்போயே ஒரு சில அறிகுறியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கும். அதனால் 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஏகப்பட்ட சிம்மராசிக்காரங்க கடுமையான பாதிப்பு, கடுமையான பிரச்சனையில் தான் இருக்கீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருக்கீங்க. அடுத்தவனுக்காக உதவி பண்ண போய், அடுத்தவனுக்காக சப்போர்ட் பண்ண போய் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிட்டு உட்கார்ந்தது தான் மிச்சம். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது, அப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லது பேசி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. வாயை திறந்தாலே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் வாயை திறந்து நல்லது பேசினா கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும். சார் வாயை திறந்தாலே பிரச்சனையாக இருக்குது, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை ஒரு பேச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தேடி வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் 8ஆம் இடத்துல இருக்க சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறனால, வாக்குஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்துக்கு எடுக்கிறனால உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த கிரிப்டோ கரன்சி இந்த பக்கமெல்லாம் போயிடவே வேண்டாம், சரிங்களா? ஏன்னா இதிலெல்லாம் போய் லாக் ஆனவங்க அதிகம். ஏன்னா போன வருஷம் இந்த 2025 உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஏப்ரல்லேருந்தே ஒரு சில பேருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மராசிக்காரங்க பண விஷயத்தில் முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள கவனமாக இருக்கணும். இந்த டைமில் தான் உங்கள் லவ் ஃபெயிலியர் வரும். மேக்ஸிமம் நீங்கள் லவ்வை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன்னா 8ல் இருக்க சனி வந்து தேவையில்லாத மன கஷ்டத்தையும் மன சங்கடத்தையும் தான் கொடுப்பாரு உங்களுக்கு. பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். வேலையை மாற்றிடாதீங்க. இருக்கிற வேலையை வந்து மாற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்டா மாற்றணும், ஏன்டா அங்கே போனோங்கிற மாதிரி ஆயிரும், சரிங்களா? இருக்கிறதே பரவாயில்லைங்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. வாண்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல வேலை வருது, ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சுதுன்னா மட்டும் தீர விசாரித்து நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா வாகன விபத்து ஏற்படுத்துவாருங்க. ஒரு சில பேத்துக்கெல்லாம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துருக்குங்க. சிம்மராசிக்காரங்களே கொஞ்சம் உடம்பு ரீதியாக பிரச்சனை, சில மன கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. மெயினாக டிப்ரெஷன், மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பு இதெல்லாமே கொடுக்கும். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து, சாட்சி கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டுற மாதிரி ஆயிரும். நீங்கள் தலையில் வந்து இந்த கடன் சுமை பாரத்தை தூக்கி சுமக்கிற மாதிரி வரும். அதனால் சிம்மராசிக்காரங்களும் அலர்ட்டாக கவனமாக எச்சரிக்கையாக இருங்க, சரிங்களா? கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதை. யாரையும் நம்ப வேண்டாம். சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னென்ன நடக்குது, என்னென்ன நம்ம சுற்றி நடந்துகிட்ருக்குன்னு நின்று நிதானமாக யோசிச்சு கவனித்து பாருங்கள். அதனால் லிசன் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே அவசரப்பட்டு எந்த விஷயத்திலும் இறங்கிட வேண்டாம். அடுத்து வந்து மீனராசி. மீனராசிக்காரங்களும் அதே மாதிரி தான். மீனராசிக்காரங்களே பிரச்சனையில் இருக்கீங்க. ஆனால் இந்த வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 2025 உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களே கடுமையான பாதிப்பில் தான் இருக்கீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை சனி போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பார். ஏகப்பட்ட இடையூறுகள் கொடுத்துருப்பார். தடங்கள், பிரச்சனை தான். வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எவனையும் நம்ப முடியல, யாரையும் நம்ப முடியல, யார் பார்த்தாலும் முதுகில் குத்துறாங்க. நல்லது பண்ணால் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம். என்னடா வாழ்க்கை, என்னடா உலகம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க மீனராசிக்காரங்கள் தான் அதிகம், சரிங்களா? அதனால் யாரையும் நம்பிட வேண்டாம். ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் பாருங்க. ஹெல்த் பிரச்சனை தான் உங்களுக்கு கொடுக்கும், மன ரீதியான பாதிப்பு கொடுக்கும். நிறைய பேருக்கு சூசைட் மைண்டெல்லாம் வந்தது மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்டா வாழ்கிறாங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா ராசியில் இருக்க சனி உங்களை போட்டு அழுத்திட்டு இருப்பார். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், குருவோட பார்வை சனி மேல் விழுகிறதுனால அந்த கொடுமையான பலன், அந்த கொடூர பலன், அந்த நெகட்டிவான விஷயங்களை சனி கண்ட்ரோல் கொண்டு வந்துடும், குருவோட பார்வை. அப்போ இந்த வருடம் மீனராசிக்காரங்களுக்கு சில பாதிப்பு இருந்தால் கூட பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இருந்தாலும் கவனமாக இருங்க, சரிங்களா? நல்லது நடக்க போகுது, பரவாயில்ல, ஓரளவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி இருக்கும். அப்பாடா வெளிச்சம் தெரியுதுங்கிற மாதிரி இருக்கும். முழுசாக நம்பிட வேண்டாம், யாரையும் நம்பிட வேண்டாம், சரிங்களா? பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து தோல்வியே தான் போயிட்டுருக்கு. வேலையில் ஒரு நிம்மதி கிடையாது, நிறைய உங்களுக்கு பிரச்சனை தான். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. அதனால் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் ஏமாந்துட வேண்டாம். பணத்தை முதலீடு போட்டுறாதீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர், அவப்பேரெல்லாம் வரதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக இருங்க. எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். கவனமாக பொறுமையாக இருந்தீங்கனாலே எந்த ஒரு பாதிப்பும், புதிய பிரச்சனைக்கு பெரிய பாதிப்பு இந்த வருடம் வரவே வராது. ஆனால் அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சில பிரச்சனைகள் உங்களை சும்மா இருக்கிறவங்க வந்து வாயை பிடுங்குற மாதிரி உங்களை நோண்டி விட்டு பார்க்குற வேலையெல்லாம் கூட இருக்கவங்களாம் பண்ணுவாங்க. கூட இருக்கவங்க வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியரெல்லாம் வருங்க மீனராசிக்காரங்களுக்கு. காதல் தோல்வி, நீ பெருசா நான் பெருசாங்கிறது ஒன்றுமே இருக்காது. சின்ன சின்ன சண்டைக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைலாம் போய் சண்டையில் போய் முடிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு அப்படி தான் நடந்தது. ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வந்தது. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு அந்த லவ்வில் பிரேக்கப் வந்தது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. அது இந்த வருடம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், மீனம், இந்த 3 ராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க. சுற்றி இருக்கவங்கள்ட்ட உங்களோட இதை கேட்டு முடிவெடுங்க. அதாவது உங்கள் வெல்விஷர்ன்னு இருப்பாங்க, ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு முடிவெடுங்க. முழுசாக யாரையும் நம்பிடவும் வேண்டாம், சரிங்களா? முக்கியமானவங்க உங்கள் நெருக்கமாக இருக்கவங்ககிட்ட மட்டும் உங்கள் கஷ்ட நஷ்டத்தை சொல்லி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கு பாருங்கள். ஏன்னா இந்த ராசிக்காரங்களை கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற நிலைமையெல்லாம் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகும். எச்சரிக்கையாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகளும் மேஷம், சிம்மம், மீனம் கவனமாக இருக்கும், சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா, கெட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். பாவகிரகங்களோட தொடர்பு, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவிகளோட சேர்க்கை ஏற்பட்டு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இருந்தால் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும்.
பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நல்லது பண்ணக்கூடிய கிரகமா இல்லை கெட்டது பண்ணக்கூடிய கிரகமானு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.